வணக்கம் மக்களே. என்னடா அவன் எடுத்த உடனே நைட்ல ஒரு ரோட்டை காட்டுறான்னு எல்லாரும் நினைப்பீங்க. வளமையா ஒரு ஸ்டூடியோக்குள்ள இருந்து தான் இன்ஃபர்மேட்டிவா வீடியோஸ் போட்டு கொண்டிருப்பேன். பட் இது அந்த மாதிரி வீடியோ இல்லை. நான் என் யூனிவர்சிட்டியால் 3 days ட்ரிப் போகிறேன். ஸோ அந்த 3 days ட்ரிப்பையும் ப்ளாக்ஸாக போட போகிறேன். நான் ப்ளாக்ஸ் எல்லாம் போடுறதில்ல. இதான் என் ஃபர்ஸ்ட் ப்ளாக். அதுக்காக நினைக்காங்க என்னடா இவனும் ப்ளாக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணித்தானாண்டு. அப்படியெல்லாம் இல்லை. எப்பயுமே நம்மளோட மெயின் கண்டென்ட் இன்ஃபர்மேட்டிவ் தான். இது மட்டும் சும்மா போடலாம்னு இருக்கேன். நான் கொஞ்ச நாளாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் போடல. எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக ரெடி ஆகி கொண்டிருக்கேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். அப்படியே நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம குயிக்காக 1K ரீச் பண்ணணும். வாங்க நம்ம ப்ளாக்ஸுக்குள்ளே போவோம். இப்போ சரியா நைட் 11 o'clock இருக்கும். எங்களோட வீட்டிலேருந்து நான் என் அப்பாவோட ஆட்டோவில் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். அங்கேருந்து நாங்கள் ட்ரிப் போகிறோம். என் வீட்டிலேருந்து என் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணணும். ஓகே, என் யூனிவர்சிட்டி வந்துட்டு இதான் நான் படிக்கிற யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஸ்ரீலங்கா. 11 o'clock ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 11:30 ஆயிடுத்து. இப்போ தான் யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். இப்போ நான் ரோட்டை க்ராஸ் பண்ணி தான் எங்களோட கேம்பஸுக்குள்ளே போகணும். ஓகே, நான் ரோட்டை க்ராஸ் பண்ண போகிறேன். ஓகே, க்ராஸ் பண்ணி மாறித்தேன். இதான் நான் ட்ரிப் போகிற பஸ். சரி, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்டு. ஓகே, பஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே நல்ல பாக்ஸ் எல்லாம் இருக்கி. எங்களோட கேம்பஸ்ல இருந்து 3 பஸ்ல ட்ரிப் போகிறோம். டோட்டலாக எங்களோட பெட்சில் மட்டும் 140 பேர் கிட்ட ட்ரிப் போகிறோம். பஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ நம்மளோட பொடியனில் பஸ் எடுக்க முதல் தேங்காயை உடைச்சி கடவுளை கும்பிட்டானுகள். அப்படியே மெயின் ரோட்டில் மாசா வெடியெல்லாம் கொளுத்தி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணானுகள். பஸ் ஃபுல்லாகவே ஆக்கள். நானும் ஒரு இடத்த போய் இருந்துட்டேன். நமக்கு பக்கத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து இருந்தார். ஓகே, பஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் பெட்டிக்குள்ளே இருந்து மாத்தறைக்கு போகிறோம். பஸ்ஸுக்குள்ளே ஏறின உடனேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைபாக தொடங்கிட்டாங்க. ஃபுல்லாகவே டான்ஸ் வைப் தான். எல்லாருமே டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க. பட் நான் டான்ஸ்லாம் ஆடலை. நமக்கு டான்ஸ்லாம் ஆட வராது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ அவங்க ஆடினதை வீடியோ எடுத்து கொண்டிருந்தேன். அப்படியே கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணி நைட் சாப்பாட்டுக்கு பஸ்ஸை ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணாங்க. அப்படியே அங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு பஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சடனாக ஒரு சத்தம் ஒன்று கேட்டு பஸ் ஸ்டாப் ஆயிடுத்து. நான் நினைச்சேன் சரி எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிட்டோண்டு. பிறகுதான் பார்த்தேன் பஸ் டயர் பெச்சாயிடுத்து. ஸோ எல்லாரும் பஸ்லேருந்து இறங்கி ஒரு இடத்த நின்றோம். பஸ் பெச்சான டைம்ல நம்மளோட பொடியனில் அந்த இடத்துலயே டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க. நேரம் 7 மணி 3:30 இருக்கும். டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க. ஃபுல்லாக அவனு டான்ஸ் முடித்தான். அதுக்கு பிறகு அப்படியே நம்ம டிரைவர்ஸ் அண்ணா பஸ் டயரை சேஞ்ச் பண்ணி நியூ டயரை போட்டு எடுத்தாரு. அதுக்கு பிறகு பஸ்ல ஏறித்தம். பஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளோட பயலுக பஸ்ஸுக்குள்ளேயே ஃபுல்லா டான்ஸ் வைப் ஆகித்தானுங்கள். அப்படியே கொஞ்ச நேரத்தால எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளேயே தூங்கிட்டோம். ஓகே, இன்றைக்கு டே 1 ஃபுல்லாகவே விடிஞ்சிட்டு கம்மாந்தோட்ட வெள்ளவாய ரோட்டில் இருக்கிற கடையில் மார்னிங் சாப்பாட்டுக்கு பஸ்ஸை நிப்பாட்டினேன். கடைக்கு எதிரே மார்னிங் வியூ எல்லாம் சும்மா நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்மளோட ப்ளாக்ஸுக்கு தேவைண்டு அதையும் அப்படியே வீடியோ எடுத்தேன். அப்படியே அந்த கடைக்கு போனேன். கடையில் மார்னிங் சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு இருந்தது. அதில் சம்சாவும் இருந்துச்சு. எனக்கு சம்சா விருப்பம். ஸோ 2 சம்சா வாங்கினேன். ஓகே, திருப்பி பஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போய் படவேம்பையில் இருக்கிற ஒரு மொஸ்கில் போய் பஸ் நின்றுச்சு. அந்த மொஸ்கும் பார்க்க வடிவாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகணும்.
ஸோ நானும் ரெடி ஆயிட்டேன். அப்படியே அங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஓகே இப்போ நாங்கள் மாத்தறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விலாலங்க பீச்சுக்கு போகிறோம். ஓகே போய்கொண்டிருக்கேன். நாங்கள் பஸ் பார்க் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. அந்த பீச்சுக்கு போயிட்டு நிறைய பேர் வராங்க. போகிறோம் போய்கொண்டு தான் இருக்கோம். பட் பார மாதிரி இல்லை. போகிற வழியில் பீச்சில் வியூ எல்லாம் தெரிஞ்சுது. மேலேருந்து பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஓகே நான் இப்போ பீச்சுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். ஓகே இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் வியூ எல்லாம் நல்லா தான் இருக்குது. பீச்சுக்கு போன டைம் மதியம் 1 o'clockன்றால கடும் வெயிலாக இருந்துச்சு. ஸோ வீடியோஸுக்கு என் ஃபேஸ் எல்லாம் சரியாக தெரியலை. அப்படியே பீச்சில் காலை நனைப்பு பண்ணி போனேன். பீச்சில் இருந்து மேலே ஏறினேன். அங்கேயும் பார்க்குறதுக்கு சில வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஓகே வந்துட்டோம். அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தேன். வியூவெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நேச்சராக இருந்துச்சு. ஓகே பீச் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நான் இறங்க போகிறேன். அதுக்காக நடந்து போகிறேன். வெயில் டைம்ன்றால உடம்பு கடும் டயர்ட் ஆகிட்டு போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அங்கே ஒரு மெஜிக்கோன் ஐஸ்கிரீம் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கினாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு நான் ஒரு பாட்டில் ஒன்று வாங்கினேன். அப்படியே ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு பஸ் பார்க் பண்ணியிருந்த இடத்துக்கு அப்படியே போனேன். அங்கே போனால் அங்கே நம்ம பையில டான்ஸ் ஆடி போய் வாய்த்திருந்தாங்க. அப்படியே அவனுங்களையும் ப்ளாக்ஸுக்கு வீடியோ எடுத்தேன். அடுத்தது அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மாத்தறையில் இருக்கிற ப்ளூ பீச்சுக்கு போக எடுத்தோம். இப்போ நான் அங்கே தான் போய் கொண்டிருக்கேன். இடையில் ஒரு புத்தர் இருந்தார். அவரையும் ப்ரே பண்ணிட்டு போனேன்.
இதுதான் போகிற வழி. போகிற வழியில் வியூவெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய ஷிப்ஸ் நின்றுச்சு. போய்கொண்டு தான் இருக்கேன். பட் பீச் வாரமா இல்லை. போகிற வழியில் சாப்பாடு கடையெல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் பீச்சுக்கு போயிட்டு வராங்க. ஓகே, நம்ம இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பீச் வியூவெல்லாம் நல்லா இருக்கு. பீச்சில் ஸ்விம்மிங் பண்ண வேணாம்னு வார்னிங் எல்லாம் போட்டிருக்கு. பெரிய வேவ்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா நார்மல் வேவ்ஸ் தான் இருக்குது. பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது. பீச்சில் நிறைய பாறைகள் மாதிரி இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கற்களாக கிடக்கு. அப்போ நானும் சும்மா இருக்காமல் பீச்சில் காலை நனைப்ப போனேன். பட் பாறை இருக்கிறால கொஞ்சம் கவனமாக தான் போனேன். அது கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு பீச்சை பார்க்கறதுக்கு போனேன். பட் போகிற வழியெல்லாம் பெரிய பாறை மாதிரி கிடக்கு. போகிறது கடும் கஷ்டமாக இருக்கு. ஓகே, வந்துட்டேன். இங்கேயும் நல்ல வியூவாக இருக்குது பீச். இங்கால வேவ்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. நான் முதல் காட்டின சைட்டில் சின்ன வேவ்ஸாக இருந்துச்சு. பட் இங்கால பக்கம் பெரிய பெரிய வேவ்ஸாக இருக்குது. அதோட பெரிய பாறைகளும் கிடக்கு. இங்கால தண்ணி கடும் ஸ்பீடாக வருது. அதனால் நான் காலை நினைக்க போகலை. ஓகே, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ மாத்தறையில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, உள்ள வாரம் நம்மளோட ட்ரிப் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்குள்ள இருக்காங்க. ஓகே, நான் இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறேன். நான் சீ ஃபுட் நாசிகரா ஆர்டர் பண்ணினேன். அது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஓகே, சாப்பாடு வந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவங்க சாப்பாடு தரக்குள்ளே நல்ல நீட்டாக தந்தாங்க. அப்படியே சாப்பிடுத்து மாத்தறையில் இருக்கிற இன்னொரு பீச்சுக்கு போனோம். அதுவும் ஈவினிங்கில் பார்க்க நல்ல வியூவாக இருந்துச்சு.
டே 1 ஃபுல்லாக மாத்திரையில் இருக்கிற பீச் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் இடமெல்லாம் பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம். போகிற வழியில் நிறைய பேர் ரோட்டில் நின்னாங்க. என்னடான்னு பார்த்தா மாத்திரையில் பிரேயர்லாம் நடக்குது. ஸோ எல்லாரும் ரோட்டில் நிற்காங்க. ஸோ நான் அதையும் வீடியோ எடுத்து போனேன். பிரேயரா வந்துட்டு நிறைய பேர் பிரேயராவோட வராங்க. ஓகே, அப்படியே நைட் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு ஸ்கூல். இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம்.